ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மல்லி 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 மல்லி. அந்த இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு அந்த கோவத்தை பார்க்கணுமே. அவங்களுக்கு கண்ணெல்லாம் சிவந்துருச்சு மல்லி. இப்பவே நான் போலீஸ் அனுப்பி மல்லி அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வர போறேன்னு கத்துனாங்க. நம்ம 2 பேரையும் தூக்கி உள்ள வைக்கிறதுக்கு அவ்வளவு தீவிரமா இருந்தாங்க அவங்க. நல்ல வேலை விஜய் மாப்பிள்ள அவங்க காலில் விட போய் மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க அமைதியானாங்க. இல்லைன்னா நீ நானும் இந்நேரம் லாக்கப்ல தான் இருந்திருப்போம். விஜய் காலில் விழுந்து கெஞ்சினாரா? அந்த இடத்துல வேற வழி இல்ல மல்லி. விஜய் அப்படி பண்ணதுனாலதான் இப்ப நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கேன். அவருக்கு உதவி செய்யணும்னு தான் அந்த வேலையை பண்ணும். கடைசியில அவரே கஷ்டப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. என்ன அண்ணே, நாம என்ன கேட்க கூடாததா கேட்டோம்? அந்த அம்மா எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுது? அதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்கன்னு ஒரு வார்த்தையில முடிச்சு விட்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஒரு ஆம்பளைய கால்ல விழ வைக்கிற அளவுக்கு போகணும்? அந்த அம்மா ரொம்ப ஓவரா தானே பண்ணுது. நான் போயிருக்கணும், சண்டை போட்டு விட்டுருப்பேன். இது வேற மனசுல வச்சுக்கிட்டு அவரை ரொம்ப டார்ச்சர் பண்ண போறாங்கன்னு. நம்ம ஏதாவது கோர்ட் மூலமா பண்ண வழி இருக்கான்னு? இனி சட்டப்பூர்வமா போறது மட்டும்தான் ஒரே வழி. ஏன்னா வேற மாதிரிலாம் அந்த அம்மாவை நம்ம நெருங்கவே முடியாது. நாங்க லாயரை போய் பார்த்தோன்னு அவரும் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசுறேன்னு சொன்னாரு. போய் பேசினாரா இல்லையான்னு தெரியல. தீபன்ட்ட நான் பேசினம்மா. அவர் இங்க வரேன்னு சொல்லியிருக்காரு. தோ அவரே வந்துட்டாரு. சாரி சாரி வாங்க சாரி, தீபன், உட்காருங்க. ஆயிடுச்சு. சாரி. என்ன எல்லாரும் ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்கீங்க? ஸ்டேஷன்ல நடந்த விஷயத்த நான் இப்ப சொன்னேன், அதனால அப்செட் ஆயிட்டாங்க. எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் இந்த மாதிரி கிடையாது. ஆனா சில ஸ்டேஷன்ஸ் இந்த மாதிரி தான். அங்க இன்ஸ்பெக்டரா இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வச்சதான் சட்டங்கிற மாதிரி நடந்துப்பாங்க. மத்தவங்க இப்படி நடக்கிறத பத்தி கேள்வியே இல்ல சார். இவங்க நல்லவங்கன்னு பேரை வச்சுட்டு இப்படி பண்றாங்களே, அதானே கஷ்டமா இருக்கு. விஜய் இப்படி எல்லாம் நடத்துறதுக்கு யாருக்கும் மனசு வராது சார். எல்லாரும் அவரை மரியாதையா தான் நடத்துவாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் மேடம் மட்டும் ஏன் இவ்வளவு கோவமா நடந்துக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. அல்லி அவங்க அப்படித்தான். நானும் பேசி பார்த்துட்டேன். விஜயோட ஸ்டேட்டஸ், சொசைட்டில இருக்கிற மரியாதை, அவரோட பிசினஸ் சர்க்கிள்ல இருக்கிற செல்வாக்குன்னு எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். எதையும் புரிஞ்சுக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் ஒரு விஷயம் சொன்னா உங்களுக்கு ஷாக்கிங்கா தான் இருக்கும். நான் போன சமயத்திலேயே போலீஸை வச்சு அடிக்க தான் வச்சிட்டு இருந்தேன். விஜய் அடிச்சாங்களா? விஜய் தம்பி அடிச்சாங்களா? மல்லி மல்லி, நீ தைரியமா இரு. அவருக்கு ஒண்ணும் ஆகாது. இது எல்லாத்துக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் கண்டிப்பா அனுபவிப்பா. அவர் அடிக்க எப்படி சார் அவங்களுக்கு மனசு வந்துச்சு? மல்லி இனிமே அழுதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. மறுபடியும் இப்படி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுங்கிறத மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். என்ன சார் பண்ணணும்? என்ன செஞ்சா நடக்காம இருக்கும்? எனக்கு என்னவோ தீபிகா, ஐ மீன் அந்த இன்ஸ்பெக்டர் விஜய் அடிச்சது ஒரு விதத்துல நல்லதுன்னு தான் படுது. ஏன்னா இதையே பயன்படுத்தி இந்த கேஸ்ல இருக்கிற லாக்கை உடைச்சிடலாம். என்ன சொல்றீங்க தீபன்? இந்த கேஸ்ல இருக்கிற லாக்கை உடைச்சிடலாமா? அது எப்படி? இப்ப இந்த கேஸ்ல இருக்கிற முக்கியமான பிரச்சனை என்ன? விஜய் நான் தான் கொலை பண்ணேன்னு வாலண்டியரா கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் தான். ஆமா. இப்ப அவங்க லத்திய வச்சு அடிச்சதுனால விஜயோட முகம், கை, கால் எல்லா இடத்துலயுமே நிறைய காயங்கள் இருக்கும். நான் பார்க்கும்போதும் காயம் இருந்துச்சு. அதோட தான் அவரை கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கோர்ட்ல மட்டும் விஜய் நானா கொலை பண்ணேன்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கல, போலீஸ் தான் என்ன அடிச்சு வாக்குமூலத்தை வாங்கினாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும். ஜட்ஜ் அங்கேயே செக் பண்ணுவாரு. விஜய் உடம்புல இருக்கிற காயத்தை பார்த்துட்டு அதான் உண்மைன்னு முடிவு பண்ணி விஜய் உடனே ரிலீஸ் பண்ணிடுவார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.